வெல்கம் டு நவனிகாஸ் DIY. இன்னைக்கு நம்ம பிரியாணி சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ உருளைக்கிழங்கு தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரிசியை வேக வைக்க பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி ஊத்தி கொதிக்க விடுங்க. அடுத்து பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் தண்ணியில சேர்த்து கொதிக்க விடுங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கங்க. 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கங்க. அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இப்போ சேர்த்து வேக விட்டுறலாம். அரிசி ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் வடித்து எடுத்துருங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி டார்க் கோல்டன் ப்ரௌன் வர வர வதக்கி விடுங்க. தோல் சீவின உருளைக்கிழங்கு, அதோட எல்லோ கேசரி பவுடர், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வர வர ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அகலமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். 2 பச்சை மிளகாய், அதோட ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரொம்ப நேரம் வதக்கி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி உருளைக்கிழங்குலையும் அரிசியிலையும் உப்பு போட்டிருப்போம். அதனால் லைட்டாக போட்டால் போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதோடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். மூணு நிமிஷம் உருளைக்கிழங்க லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க. உருளைக்கிழங்கு ஒரு 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் 80% வேக வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எல்லோ கேசரி பவுடர் வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன் சும்மா தெளித்து விட்டால் போதும். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஒரு லேயர் போட்டுக்கோங்க. மல்லித்தலை புதினா தலை ரெண்டையும் ஒரு லேயர் போட்டுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு அரிசி வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா டைட்டாக மூடுறதுக்காக சப்பாத்தி மாவை பிசைஞ்சு இந்த மாதிரி கோட்டிங் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க.
இப்போ ஒரு 10 நிமிஷம் லோ ஹீட்டில் வச்சு வேக விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி உடைஞ்சிராத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு தம் பிரியாணி ரெடி. பிரியாணி சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.